நான் வந்து யோ வேஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளவு பெரிய பிளேயரா பொக்கிஷயா அவர் சிக்ஸ் ஜஸ்ட் லைக் புக் ரீட் மாதிரி அடிக்கிறார். அவரை கட்சி 3 ஓவர் அனுப்பாதீங்க. முதல்ல அமிச்சீங்கன்னா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிப்பாருன்னு சொன்ன அந்த முதல் ஓவர் அவர் ஸ்பின்ன நீங்க ஆடுறத நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, அவரே ரிட்டையர் ஆயிட்டு போயிருப்பாரு. என்ன கிரீட்டே வேணாம். அவ்வளவு கன்றாவி அவங்களோட ஸ்பின் அவர் பராக் ஆடுறதா இருக்கட்டும், அசரங்கா ஆடுறதா இருக்கட்டும், கன்றாவியான பேட்டிங். ஆனா அது அவர் தேவைப்பட்டது. அதான் சொன்னேன் முதல் ஓவர் தோனி அண்ட் ரசல் இவங்க மாதிரி பிளேயர்ஸ் முதல் ஓவர் ஆடுறத வச்சு ஜட்ஜே பண்ணிடக்கூடாது. அதுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பாம்பு சொப்பு போறது பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த இடத்துல தேவையோ அவங்க படம் எடுப்பாங்க. அதை வந்து ரசல் பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. சோ திடீர்னு பாருங்க 6-4 கண்ணாப்புறான்னு ஒரு ரன். அதுக்கு முதல்ல காட் இஸ் ஐ இன்டு பால். அது அந்த ஒரு லீவர் வச்சு கொடுக்கணும் நீங்க. ஒரு ஓவர் பரவாயில்ல தம்பி, நீ மெய்டன் கொடுத்தாலும் பரவாயில்ல, விசில் போடு, ரசலுக்கு போடு அப்படின்னா விசில் போடு அப்படின்னு நான் அதுக்கப்புறம் நீங்க செட்டில் ஆனப்புறம் அந்த கம்ப்ளீட் பாருங்க 200 இம்பாசிபிள் மாதிரி இருந்தது. ரசல் அடிச்சு அடினால ஒரு 200 பாசிபிள் ஆகுது.